Good morning, students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி தேர்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கானது. அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல டேட்டா அனாலிசிஸ், எரர், டைப்ஸ் ஆஃப் எரர், அண்ட் செகண்ட் யூனிட்ல பியூரிஃபிகேஷன் ஆஃப் லிக்விட், தேர்ட் யூனிட்ல மைக்ரோஸ்கோபி, யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அண்ட் ஃபோர்த் யூனிட்ல ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஃபிஃப்த் யூனிட்ல ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இதை பற்றிலாம் இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்ல இருந்து டேட்டா அனாலிசிஸ் இதை பார்க்க போகிறோம். அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரினா ஒரு பகுப்பாய்வு அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து அதில் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா அனாலிசிஸ். இந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் நிறைய டேட்டாஸை நம்ம வந்து ஆர்கானிக்காக இருக்கட்டும், இன்ஆர்கானிக்காக இருக்கட்டும், எல்லா ஒரு ப்ராக்டிகல்ஸ்லையும் ஏதாவது ஒரு டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அந்த டேட்டாலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கான சப்ஜெக்ட் தான் இது வந்து அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. இதில் ஃபர்ஸ்ட் டேட்டா அனாலிசிஸில் அதில் எரர் பார்க்க போகிறோம். எரர்னா என்ன? பிழை. எரர் எதனால வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் எரர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். தி டிஃபரன்ஸ் பிட்வீன் த மெஷர்டு வேல்யூ ஆஃப் எ ப்ராப்பர்ட்டி அண்ட் இட்ஸ் அக்யூரேட் வேல்யூ இஸ் கால்டு த எரர். அதாவது அக்யூரேட் வேல்யூவும் நம்ம மெஷர்டு வேல்யூவும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்சன்டேஜில் தப்பு வந்துச்சுன்னா, அதுதான் வந்து வித்தியாசம் வந்துச்சுன்னா அதுதான் வந்து எரர்னு சொல்றாங்க. இந்த எரர் வந்து டூ டைப்ஸாக இருக்குது. ஒன்று டிட்டர்மினேட் எரர், இன்னொன்று இன்டிட்டர்மினேட் எரர். டிட்டர்மினேட் எரர்னா அது வந்து நமக்கு தெரியும், அந்த எரர் வந்து நம்ம கண்டுபிடிச்சி சரி செய்ய முடியும். இன்டிட்டர்மினேட் எரர்னா நமக்கு அந்த என்ன பண்றோம் அப்படின்றது, இன்னும் தப்பு பண்றோன்றதே தெரியாது. அதை இன்டிட்டர்மினேட் எரர் ஆர் ரேண்டம் எரர்னு சொல்லுவாங்க. இதுல the error that rise in chemical analysis are classified into two types. One is a determinate error and another one is indeterminate error or random error. First வந்து determinate error பார்க்க போறோம். அதோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எரர், மெத்தட் எரர், பர்சனல் எரர், கான்ஸ்டன்ட் எரர் அண்ட் ப்ரொபோஷனல் எரர். அதுல ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதை நம்ம சரியா பார்க்காம அந்த ரியாக்ஷன் வந்து கேரி அவுட் பண்ணும்போது அதுல ஏதாவது சம் எரர் வரலாம். அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் எரர். மெத்தட் எரர்னா நம்ம ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து சிந்தசிஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கலாம். நம்ம அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணாம அதுல ஏதாவது சின்ன சின்ன சேஞ்ச் ஏதாவது பண்ணிட்டோம்னா அது வந்து மெத்தட் எரர் அப்படின்னா. இன்னொன்று பர்சனல் எரர். பர்சனல் எரர்னா நம்மளோட எரர் தான் அந்த பர்சனல் எரர்ன்றது. நம்ம வந்து ஒரு அந்த மெத்தட்ஸை சரியா படிக்காமலோ அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்காமலோ பண்ணும்பொழுது அது வந்து நம்மளோட எரர் ஆயிடுது, அது பர்சனல் எரர். இன்னொன்று கான்ஸ்டன்ட் எரர். அது கான்ஸ்டன்ட் எரர்னா ஒரு நிலையான அந்த எரர் அதுல இருந்துகிட்டே இருக்கும். அந்த எரர்னா எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பிரிசிபிடேட்டை வந்து ஒரு 500 மில்லி கிராம் வருது. அதை வந்து நம்ம வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் பண்ணும்போது ஏதோ சம் சால்வெண்ட் போட்டு அதை பியூரிஃபை பண்ணும்போது அதுல வந்து கொஞ்சம் இம்பியூரிட்டிஸ்லாம் போயிட்டு நமக்கு வந்து 500 மில்லிகிராம் வந்து ப்ராடக்ட் கிடைக்காது. அதுல நம்ம 500 கிராம்னா ஒரு 50%, ஒரு 20% ஆஃப் இது போயிடுச்சுன்னா ஒரு 400 மில்லிகிராம் அல்லது 350 மில்லிகிராம் அளவு காம்பவுண்ட் தான் நமக்கு கிடைக்கும். அதுல வந்து 150ன்றது அந்த கான்ஸ்டன்ட் எரர்ல வந்துடும். அடுத்தது ப்ரொபோஷனல் எரர். ப்ரொபோஷனல் எரர்னா these error are whose magnitude increase or decrease in the proportion of the size of the sample. நம்ம சைஸ் ஆஃப் த சாம்பிள் எடுத்துக்கிறதுல நம்ம வந்து ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷனை எடுத்துக்கிட்டாலும் அதில் நம்ம இந்த அளவுக்கு, அதாவது 1.5 மில்லிலிட்டர் எடுத்துக்க சொல்றாங்கன்னா நம்ம அதில் 1.5 மில்லிலிட்டர் எடுத்துக்காம 1.6 எடுத்துக்கலாம், 1.5558 அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து அதுதான் ப்ரொபோஷனல் எரர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இன்டிட்டர்மினேட் எரர். இன்டிட்டர்மினேட் எரர் ஆர் ரேண்டம் எரர்னு சொல்றாங்க. இதுல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அன்சர்டைனிட்டி, அடுத்தது மெத்தட் அன்சர்டைனிட்டி, அடுத்து வந்து பர்சனல் அன்சர்டைனிட்டி. இதுல இன்ஸ்ட்ருமெண்ட் அன்சர்டைனிட்டினா நான் முன்னாடியே சொன்னதான் இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்ல என்ன வரும் அப்படின்றது. இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதோ சம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா
அது வந்து நிலையா இருக்காது. ஒரு வேல்யூ வந்து ஸ்டாண்டர்டா காமிக்காது, ஏதோ ஒன்று மாறிட்டே இருக்கும், இல்லை இன்னொன்று வேல்யூ கம்மியாயிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மெத்தட் வந்து ஒரு ஒரு சிந்தசிஸ்க்கு ஒரு மெத்தட் இல்லாமல் நம்ம நிறைய மெத்தட், ஒரு 2-3 மெத்தட் வந்து பயன்படுத்தும் போது அது வந்து மெத்தட் அன்சர்டனிட்டியா இருக்குது. அடுத்தது வந்து பர்சனல் எரர். நம்ம வந்து நம்மளே இந்த 2 எரரையும் கவனிக்காம விட்டோம்னா அதான் பர்சனல் எரர். இதை எப்படி குறைக்கலாம் அப்படி? மினிமைஸ் த எரர். blank experiment are to be conducted along with a regular one. எந்த ஒரு ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்றது ஒரு எம்டி சாம்பிளை வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சாம்பிள் வச்சு பண்றது நல்லது. அப்படி இருக்கும்போது எரரை குறைக்கலாம். ஆல்மோஸ்ட் கேர் இஸ் டேக்கன் டு அவாய்ட் த பர்சனல் எரர். நம்மளோட பர்சனல் எரர் நம்ம வந்து ஒரு கரெக்டான மெத்தட்ல நம்ம பண்ணோம்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அதிலே இருந்துச்சுன்னா எங்கேயும் டைவெர்ட் ஆகாம நம்ம வந்து எரரை குறைக்கலாம். அடுத்தது, while taking reading one must be very careful to note the correct reading. அதாவது ஒரு மெத்தட் இருக்குன்னா இன்ஸ்ட்ருமெண்டோட இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், சிந்தசிஸா இருக்கட்டும், நம்ம வந்து ரீட் பண்ணும்போது கரெக்டா படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரியாக்ஷன் பண்ணோம்னா அதுல எரர் வராது. வித்தவுட் கெட்டிங் ப்ராப்பர் அண்ட் கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஷுட் பி நாட் பி டன். பாருங்க, கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கரெக்டா படிக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட்டையும் கரெக்டா பண்ணணும், நமக்கு வந்து எரர் வராது. அடுத்து, when one become right, the experiment must be stopped and convenient place and continued after the taking the test. கண்டினியூஸா எடுக்கும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஸ்டன்டா ஒன்று வச்சு எடுத்துட்டோம்னா பெட்டரா இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது ப்ரிசிஷன். ப்ரிசிஷன்னா என்ன? ப்ரிசிஷன்னா துல்லியம். அக்யூரசி ஆல்சோ துல்லியம். ரெண்டுமே ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி ரெண்டுமே வந்து சேம் தான். அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்க்குறோம். இட் இஸ் எ டிகிரிஸ் ஆஃப் agreement between two or more measured value of a property measured under identical condition. ரெண்டுமே வந்து சேமா இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அக்யூரசினா என்னன்னா, இட் இஸ் a decrease agreement between the measured value and expected value or true value of the property. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற வேல்யூ நம்ம மெஷர் பண்ண வேல்யூ ரெண்டுமே சேமா இருந்ததுன்னா அது அக்யூரசின்னு சொல்றாங்க. அதுவே நம்ம மெஷர்டு வேல்யூவும் மெஷர்டு அண்டர் கண்டிஷன், நம்ம ஆல்ரெடி அதுக்கான கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, அது ரெண்டுமே சேமா இருந்தால் அது ப்ரிசிஷன் சொல்றாங்க. இது வந்து எதிர்பார்க்கக்கூடிய வேல்யூ, ஒரு அக்யூரேட்டா வந்திருக்குடா ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த துல்லியமா வந்திருக்குன்னா அதை வந்து மெஷர்டு வேல்யூ அண்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதை வந்து அக்யூரசி அப்படின்றாங்க. அடுத்தது, மெத்தட் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அக்யூரசி. Accuracy is expressed in terms of absolute error or relative error. The lower value or the more will be accuracy. Almost ஒரு நமக்கு ஒரு ரீடிங்கே இருக்கட்டும், ஒரு ரீடிங் வந்து ஒரு 5.5 வரணும் அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 5.499 498 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்துச்சுன்னா அது வந்து அக்யூரசி. அது வந்து அப்சல்யூட் எரர் ஆர் ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் எரர்னா என்ன? இட் இஸ் டிஃபைன்ட் as a difference between accepted value and observed value. Mathematical expression is equal to xi minus xt. xt-ன்றது accepted value, observed value xi. நமக்கு கொடுக்கப்பட்ட வேல்யூ வந்து xi, நம்ம வந்து எடுத்த ரீடிங் வந்து xt. அதுதான் போறாங்க. ரிலேட்டிவ் எரர்னா என்ன? இட் இஸ் a error percentage the accepted value. RE is equal to E divided by xt into 100. அடுத்தது, மெத்தட் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் ப்ரிசிஷன். அது வந்து ரெண்டு டைப்பா இருக்கும். ஒன்று அப்சல்யூட் மெத்தட் அண்ட் ரிலேட்டிவ் மெத்தட். அப்சல்யூட் மெத்தட்னா என்னன்னு பார்க்குறோம். In this method, the precision is expressed in terms of average mean deviation. The smaller value of average mean deviation, the greater will be a precision. At the relative method, in this method, precision is expressed in terms of percentage and deviation from the mean of the set value. இது வந்து percentage of deviation is equal to mean of a set of value minutes a particular value divided by mean into 100. இதோட RE is equal to x bar minus xi divided by x bar into 100. அதான் சொல்றாங்க. அடுத்தது, மீன் ஆவரேஜ் ஆர் அரித்மேட்டிக் மீன். மீன்னா என்ன? மீன்னா என்னன்னா,
just a minute. Mean na என்னன்னா mean is quotient obtained when the sum of a set of replicate measurement by the number of individual results in the set. ஒரு ரீடிங் வந்து நம்ம வந்து பாலிமெட்ரிக் அனாலிசிஸ்க்கு நீங்க வந்து ஒரு ரீடிங் வந்து கண்டினியூஸா எடுப்பீங்க. ஒரு 3 டைம் எடுக்க சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் வேல்யூவா வர வரைக்கும் 3 டைம் எடுக்க சொல்லுவாங்க. அதே போல நம்ம இதுல எத்தனை வாட்டி ரீடிங் எடுக்கிறோமோ அத்தனை வாட்டி ரீடிங்கையும் ஒரு 5 டைம் எடுக்கிறோம்னா 5த்தையும் கூட்டி 5ஆல டிவைட் பண்ணனா அதான் மீன். அந்த வேல்யூ தான் மீன் சொல்றாங்க. அடுத்தது மீடியன். மீடியன்னா என்னன்னா it is the value about which all other values are equally distributed. The median is obtained by arranging the set of value increasing or decreasing. அதான் சொல்றாங்க. இதுல நமக்கு வந்து ஒரு 3 வேல்யூ வருது. ஒரு அப்ராக்சிமேட்டா 20.20, 20.08 and 20.02. இந்த மாதிரி 3 வேல்யூ கிடைக்குதுன்னா அந்த 3த்தையுமே அதுல உள்ள ஆவரேஜ் எடுத்துக்கணும். 3 கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அந்த 3ஆல் டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூ வருது பாத்தீங்களா, அந்த வேல்யூ வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா இதுல இருக்கிற மாதிரியே 20.14ன்னு வச்சுக்கோங்க. அந்த 20.14க்கும் அந்த முன்னாடி 3 ரீடிங் சொன்னேன் இல்லையா, அது உள்ளே ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்க்கணும். அந்த டிஃப்ரெண்ட்டை கால்குலேட் பண்றது தான் மீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மீன் டீவியேஷன் ஆர் ஆவரேஜ் டீவியேஷன். அதோட டெஃபினிஷன் பாருங்க. தி ஆவரேஜ் டீவியேஷன் ஆஃப் எ வேல்யூ இன் த செட் ஆஃப் வேல்யூ இஸ் ஆவரேஜ் ஆஃப் தி டீவியேஷன் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல் வேல்யூஸ் ஃப்ரம் த ஆவரேஜ். அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறோம். தி ஆவரேஜ் ஆஃப் கிவன் செட் வேல்யூ கேன் பி கால்குலேட்டட். ஒரு அதான் 5 வேல்யூ இருக்குன்னா 5 கூட்டி 5ஆல டிவைட் பண்ணா அதுதான். தி deviation of each value from the average is calculated. And the average calculate பண்ணிக்கணும். The average of all deviation give the average deviation. அத சொல்றாங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா it is the square root of the quantity obtained by dividing the sum of square of individual deviation from their mean by the number of measurement. இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா s is equal to square root of summation of xi minus x whole square divided by n minus 1. அதான் இதோட ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் வந்து அடுத்த ஸ்லைட்ல கொடுத்துருப்பேன். இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா தி ஆவரேஜ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இஸ் கால்குலேட்டட். ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்தது இண்டிவிஜுவல் டிவியேஷன் ஆஃப் ஈச் மெஷர்மெண்ட் ஆஃப் தி ஆவரேஜ் அதையும் கால்குலேட் பண்ணிக்கணும். இதோட ஈக்குவேஷன் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு இதோ போட்டிருக்காங்க பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதோ இருக்கு பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் இண்டிவிஜுவல் டிவியேஷன் ஃப்ரம் தேர் மீன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் மேட். அது டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன் டிவியேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதோட டெஃபினிஷன் பாருங்க. இட் இஸ் ஆவரேஜ் ஆஃப் deviation of all individual values from their average. இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் sum of squares of individual deviation from their mean divided by number of measurement made. இதோட ஃபார்முலா பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் xi minus x bar divided by n. இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் xi minus x bar whole square divided by n minus 1. இதோட precision என்னன்னா less than standard deviation but better than average. less than standard deviation. standard deviation கம்மியா இருக்கும், பட் better than average வந்து பெட்டரா இருக்கும். better than mean deviation. mean deviation இது அதிகமா இருக்கும். it is the best way to express the precision. அடுத்தது Saha's extraction. அது எதுக்காக பார்க்குறோம்னா பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ல வரக்கூடியது. பியூரிஃபிகேஷன் டெக்னிக், பியூரிஃபிகேஷன் ஆஃப் சாலிட் ஆர்கானிக் காம்பவுண்ட். சாலிட் ஆர்கானிக் காம்பவுண்டை ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ப்ரிப்பரேஷன் பண்றோம்னா அதில் சம் இம்பியூரிட்டிஸ்லாம் இருக்கும். அதை எப்படி பியூரிட்டியாக மாற்றலாம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து சாக்லேட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். இட் இஸ் த எக்ஸ்ட்ராக்ஷன் சாலிட் வித் அன் ஆர்கானிக் சால்வெண்ட் in which the impurities are soluble using the chocolate extractor. இதோட பிரின்சிபல் பாருங்க. The substance to be extracted should be
soluble in a part of particular solvent, while all other constituents in the mixture should be insoluble. After extraction, the solvent and should be easily separable. இதோட ப்ரொசீஜர் பாருங்க. இதான் சாஹாஸ் மெத்தடுக்கு, சாக்லேட் மெத்தடுக்கு பிக்சர் பாருங்க. இது இப்படிதான் இந்த செட்டப் இருக்கும். இதுல SVன்றது சால்வெண்ட் வேப்பர் ஆகி இப்படி போறது. அடுத்தது H ஃபார் ஹீட் இங்க கொடுக்குறாங்க. அடுத்தது V ஃபார் சால்வெண்ட் ஆஃப்டர் எக்ஸ்ட்ராக்ஷன். V வந்து சால்வெண்ட் இங்க எக்ஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டு இப்படி இறங்கும். அடுத்தது P ஃபார் சால்வெண்ட் பிளஸ் சப்ஸ்டன்ஸ் டு பி எக்ஸ்ட்ராக்டட், இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது C ஃபார் கிளாஸ் சிலிண்டர், இதுதான் கிளாஸ் சிலிண்டர். அடுத்தது வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். இங்க ஹீட் கொடுக்கும்போது நம்ம வந்து வாட்டர் சர்க்குலேஷன் ஆகிட்டே இருந்தால் தான் அது வேப்பர் ஆகும்போது அந்த ஹீட் வந்து ஈக்குவலைஸ் ஆகும். அதுக்காக இந்த மெத்தட். superiority over conventional solvent extraction technique. And this method provides a through contact and heating with the solvent. A small quantity of the solvent is enough to extraction minimum amount of solid as the solvent recycled. The conventional method is not possible. This is continuous process, so the efficiency of extraction is more in this method. இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா, this method is used to extraction of oils, fat from flowers, and seed and alkaloid from the plants. ஃப்ளவர்ஸ்லேருந்து ஆயில் ஃபேட்டை கொழுப்பை பிரித்து எடுக்கிறதுக்கும், பிளான்ட்ஸ்லேருந்து ஆல்கலாய்ட்ஸை அண்டு சீட் விதைகளை எடுக்கிறதுக்கும் அது பயன்படுது. அடுத்தது கிறிஸ்டலைசேஷன். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் சாலிட் காம்பவுண்ட், சாலிட் ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். இந்த கிறிஸ்டலைசேஷன் வந்து நம்ம ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கோம்னா அதில் சூட்டபிள் சால்வெண்ட் போட்டு அதை வந்து சாலிபிள் ஆகிட்டு ஸ்லைட்டாக ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிட்டு அதை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு பிளேஸ்ல வச்சுட்டு அதுல மேல வந்து ஒரு கவர் போட்டு மூடிட்டு அதுல ஒரு ஹோல் போட்டோம்னா அந்த சால்வெண்ட் வந்து எவாபரேட் ஆகிட்டு ஒரு 3 or 4 daysல நமக்கு வந்து கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து கிறிஸ்டலைசேஷன் மெத்தட் அப்படி சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்டலைசேஷன் மெத்தட்ல இது அந்த சால்வெண்ட்லாம் எவாபரேட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்மால் கிறிஸ்டல் அப்படியே சக்கரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சின்ன 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 துகளாக கிடைக்கும். அதான் வந்து பியூரா இருக்கும் அந்த காம்பவுண்ட் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட். அடுத்தது ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். கிறிஸ்டலைசேஷன்னா அந்த கிறிஸ்டலைசேஷன் மெத்தட்ல ஒரு காம்பவுண்டுக்கான மட்டும்தான் பியூரிஃபை பண்ண முடியும். இதுல வந்து 2 மிக்சர் காம்பவுண்டையும் பிரிச்சு எடுக்கலாம். அதான் பாருங்க. இன் திஸ் ப்ராசஸ் யூஸ் டு செப்பரேட் 2 or more substance from the solution. When the hot solution containing 2 or more solid is cooled, the solid with soluble crystalline out first, the other solid crystalline out in the order of their increasing solubility. அடுத்தது சப்ளிமேஷன் மெத்தட். இதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் பியூரிஃபையிங் ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். Sublimation is a process in which a solid, when heat pass directly into a vapor state without melting, and vapor when cooled become solid directly without condensing into the liquid. ஒரு இதுல அடுத்த பிரின்சிபல் பாருங்க, அதுல சொல்றேன். certain substance when is heated, ஒரு காம்பவுண்ட் வந்து ஹீட் பண்ணும்போது it pass directly from the solid to vapor. அது சாலிட்ல இருந்து டைரக்டா எவாபரேட் ஆகி வேப்பரா போயிடுது. அதோட மெல்டிங்லாம் கிடையாது, கொஞ்சம் கூட மெல்ட் ஆகாம டைரக்டா அது வந்து எவாபரேட் ஆகி வேப்பரா போகுது. அந்த மெத்தட் பேர் தான் சப்ளிமேஷன் அப்படி சொல்றாங்க. திஸ் ப்ராசஸ் ஆஃப் சப்ளிமேஷன் இஸ் யூஸ்ட் டு பியூரிஃபிகேஷன் ஆஃப் volatile solid like naphthalene and camphor etc. from non-volatile solid. camphor என்னன்னு தெரியுங்களா? camphor வந்து கற்பூரம் தான் வந்து camphor. அதுதான் எக்ஸாம்பிள் சப்ளிமேஷன். அடுத்த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்டலைசேஷன் அண்ட் ஃப்ராக்ஷனல் டிஸ்டலைசேஷன். ஃப்ராக்ஷனல் டிஸ்டலைசேஷன்னா என்ன? டிஸ்டலைசேஷன்னா என்ன? It is a technique for purification of liquid from non-volatile impurities. It is a technique from the separation of a mixture of 2 or more liquids. Example வந்து pure phenol is obtained by distilling impure phenol. A mixture of benzene and toluene is separable by fractional distillation. அடுத்தது test for purity. The purity of a compound can be analyzed by notation its melting point and boiling point. Pure compound have sharp and definite melting point and boiling point. Therefore,
This method can be used to identify the purity of the compound. Next வந்து characteristic of precipitating agent. Precipitating agent na enna? A reagent added into a solution of substance to be estimated so as to precipitate that substance is called a precipitating agent. Estimation of barium chloride la potassium chromate solution வந்து நமக்கு வந்து precipitating agent ஆ இருக்குது. Choice of precipitant. Precipitating agent may be inorganic and organic. Some organic precipitant வந்து barium chloride to estimate the sulfate ions, sulfuric acid and potassium dichromate to estimate the barium ions, and hydrochloric acid to estimate the silver ion, silver nitrate to estimate the chloride ions. அடுத்தது வந்து organic reagent வந்து DMG, dimethyl glyoxine to estimate the nickel 2 plus ion, oxime 8 hydroxyl quinoline to estimate the aluminium. அடுத்தது advantages of the organic precipitant. They give precipitates which are soluble in water. So quantity of precipitation is possible. வாட்டர்ல ஈஸியா வந்து அது சாலிபிள் ஆகாது, அதனால ஈஸியா அது செப்பரேட் பண்ண முடியும். The formula weight and precipitative and large with respect to formula weight of metal ion to be estimated. This decrease the error component in weighing. They give precipitate with large particle size. This mistake fraction and washing efficient. Drying of precipitate is easily. Organic component have least tendency to retain the water in them. Disadvantage is பாத்தீங்கன்னா drying makes the composition of precipitate uncertainty as organic substance are decomposed and volatile on heating. அதை ட்ரை பண்ணும்போது அது வந்து ஒன்று டீகம்போஸ் ஆகிடும், இல்லைன்னா ஈஸிலி வந்து வாலடைல் ஈஸியாக வந்து ஆவியாகிடும் ஹீட் பண்ணோம்னா. ப்ரிப்பரேஷன் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் precipitating agent is difficult as the solubility of this agent in water is less. The solution of DMG has to be prepared in cool as it is insoluble in water. அடுத்தது பியூரிஃபிகேஷன் ஆஃப் லிக்விட் அப்படின்னு இருக்கு. பியூரிஃபிகேஷன் ஆஃப் லிக்விட்ல உங்களுக்கு வந்து வேக்கம் ட்ரையிங் மெத்தட் இருக்கு. அடுத்தது வேக்கம் டிஸ்டிலைசேஷன் அண்ட் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலைசேஷன், இந்த 2-3 மெத்தட் இருக்கு. இதுவும் வந்து ஆர்கானிக் சாலிட் எப்படி ப்ரிப்பேர் பண்றோமோ அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடா இருக்கும். இதுக்கான நோட்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ இது வரைக்கும் எடுத்த இதுக்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நம்ம 3rd யூனிட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஒன்ஸ் அகேன் ஓகே, மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அண்ட் யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபிலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.